ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்ட் +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 8th சாப்டர் பிஆர்எஸில் டேப்லர் காலம் எக்ஸ்பிளனேஷன் அதில் 8th பாயிண்ட்லேருந்து 17 பாயிண்ட்ஸ் வரைக்கும் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் 1 to 7 பாயிண்ட்ஸை டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நான் உங்கள் ஹோஸ்ட், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செக் டெபாசிட்டட் பட் நாட் கிளியர்டு, அதை ஏன் சப்ட்ராக்ட் பண்ணணும் பாருங்கள். இது எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ செக் டெபாசிட் ஆயிடுச்சு, கேஷ் புக்கில் டெபாசிட் ஆனால் ரெசிப்ட் காலத்தில் நம்ம டெபிட் சைடு என்ட்ரி போட்டுடுறோம். ஆட்டோமேட்டிக்காக ரெசிப்ட்னாலே கேஷ் புக்கோட அமௌண்ட் என்ன ஆகுது, பேலன்ஸு இன்க்ரீஸ் ஆகுதா. அப்போ பாஸ்புக்கில் என்ட்ரியே போடல, நோ நாட் கிளியர்டு. எப்பவுமே பாஸ்புக்கில் செக்கு கிளியரன்ஸ் ஆன பிறகு தான் என்ட்ரி போடுவாங்க. ஆனால் கேஷ் புக்கில் டெபாசிட் பண்ணோன்னா இவ்வளோ அமௌண்ட்டு செக்கு டெபாசிட் ஆயிடுச்சுன்னு போட்டோம். இப்போ இதை ரெண்டு புக்குக்கும் கம்பேர் பண்ணும்போது பாஸ்புக்குடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகுது, கம்மியாகுது. ஸோ இட் ஷுட் பி சப்ட்ராக்ட். பாஸ்புக்கோட வேல்யூ ரெடியூஸ் ஆச்சுன்னா சப்ட்ராக்ட் பண்ணணும், இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட் பண்ணணும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். தென் 9th பாயிண்டில் எக்ஸ்பென்சஸ் டைரக்ட்லி பெய்டு பை பேங்க் ஆன் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இது என்ன எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா 9th பாருங்கள், வாட் ஆர் ஆல் த எக்ஸ்பென்சஸ். இப்போ பிஸ்னஸ் என்ன சொல்லுவாங்க, பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எங்கள் சார்பாக கரெக்டாக அந்த டேர்ம் வைஸ் ஒன்ஸ் இன் 3 months ஆர் 4 months நீங்கள் எங்களுக்கு பதிலாக ஆன் பிஹாஃப் ஆஃப் பிஸ்னஸ் பேங்க்கே கட்டிட்டு வரும் கரெக்டாக டேர்ம் வைஸ் ப்ரீமியம். அதுக்கப்புறமா இபி பில்லோ, ஓகே. அதுக்கப்புறம் டேக்ஸ் பேமெண்ட்டோ, வேறு எதனா டேக்ஸ் கட்ட வேண்டியதோ, இல்லை இஎம்ஐ, அப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் எக்ஸ்பென்சஸ். இல்லை சேல்ரி கொடுக்கறது, எம்ப்ளாயீஸுக்கு சேல்ரி, மந்த்லி சேல்ரி கொடுக்குறது, இதெல்லாம் பேங்க்கே ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பேரில் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் பேமெண்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. அதையே இங்கே நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். அந்த சுச்சுவேஷன் பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் டைரக்ட்லி பெய்டு பை பேங்க்கில் தான் கரெக்டாக அந்த அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணினே வராங்க. கேஷ் புக்குக்கு டக் டக்குன்னு எப்போ எந்த அமௌண்ட்டு பேங்க்லேருந்து வெளியே போச்சுன்னு தெரியாது இல்லையா. அவங்க பேங்க்குக்காரன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் கேஷ் புக்கில் நோ என்ட்ரி. ஸோ பாஸ்புக்கில் ரெடியூஸ் வேல்யூ, ஸோ மெனி எக்ஸ்பென்சஸ் பெய்டு, இட் ஷுட் பி சப்ட்ராக்ட். தென் பேங்க் சார்ஜஸ் levied by பேங்க். பேங்க்கோட சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ்னால் ஏன் பேங்க் சார்ஜ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏடிஎம் கார்டு இஷ்யூ பண்ணுறாங்க, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, அப்புறம் பேங்க் சர்வீஸுக்காக சம் ஆஃப் த அமௌண்ட்டு, இதெல்லாம் பேங்க் சார்ஜாக அவங்க கரெக்டாக ஒன்ஸ் இன் 3 months ஆர் 6 months என்ன பண்ணுவாங்க, அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிவிடுவாங்க. வித்ட்ராயிங் காலத்தில் அமௌண்ட்டு பேங்க் சார்ஜஸ்னு ரெடியூஸ் ஆகிடும். இந்த இன்ஃபர்மேஷனு கேஷ் புக்குக்கு தெரியாது. தேர் இஸ் நோ என்ட்ரி இன் த கேஷ் புக். இதுக்கு டைம் ஆகும். இவங்க ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்ச பிறகு தான் ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்ச பிறகு தான் இவங்களுக்கு தெரியும், எலக்ட்ரானிக் ஸ்டேட்மெண்ட். அது வரைக்கும் இந்த பாஸ்புக்கோடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகியிருக்கும். ஸோ இட் ஷுட் பி மைனஸ், சப்ட்ராக்ட். தென் லாக்கர் ரெண்ட் லெவிட் பை பேங்க். இதுவும் அப்படி தான், லாக்கர் ரெண்ட்டு. இப்போ ஒரு ஜுவல்ஸு, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டில் இல்லை பிஸ்னஸில் வச்சுருக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் பேங்க்கில் லாக்கரில் வச்சுருப்பாங்க. அதுக்கு சம் ஆஃப் த ரெண்ட் பே பண்ணணும் பேங்க்குக்கு, இந்த பிஸ்னஸ். அப்போ இந்த வித்ட்ராயல்ஸ் டெபிட் காலத்தில் அமௌண்ட்டு லாக்கரோட ரெண்ட்டுக்காக ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போ ஒன்ஸ் இன் 6 months இல்லை 1 year. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் வேல்யூனால இட் ஷுட் பி subtract. Then wrong debit in the cash book. கேஷ் புக்கில் ராங் டெபிட் ஆகிருக்கு அப்படின்னா, டெபிட்டில் ரெசிப்ட்ஸ் காலம் தானே கேஷ் புக்கில், அதில் ராங்காக டெபிட் ஆகிருக்குன்னா ரெசிப்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம்.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெசிப்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, கேஷ் புக்கில் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, பாஸ்புக்கில் ரெடியூஸ் ஆகிருக்கு அமௌண்ட். ஸோ இட் ஷுட் பி சப்ட்ராக்ட். தென் 13th வந்து ராங் டெபிட் இன் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ராங் டெபிட். 13th பாருங்கள், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வித்ட்ராயிங்கில் ராங் டெபிட் பண்ணியிருக்காங்க. அப்போது அக்கார்டிங் டு த கம்பேர் டு டெபாசிட் இது ரெடியூஸ்டு வேல்யூ, வித்ட்ராயிங் பேமெண்ட்டு அதிகமாக இருக்குது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அமௌண்ட்டு என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 14th பாருங்கள், ஓவர் காஸ்டிங் ஆஃப் டெபிட் சைடு ஆஃப் பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக். கேஷ் புக்கில் 14th பாருங்கள், ஓவர் காஸ்டிங் ஆஃப் டெபிட் சைடு ஆஃப் கேஷ் புக். கேஷ் புக்கில் ரெசிப்ட் அதிகமாகிட்டே இருக்கு அமௌண்ட். அப்போது ஆட்டோமேட்டிக்காக பாஸ்புக்கோடைய வேல்யூ ரெடியூஸ் ஆகிருக்கும், அமௌண்ட்டு ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ இட் ஷுட் பி சப்ட்ராக்ட். 15th அண்டர் காஸ்டிங் ஆஃப் கிரெடிட் சைடு ஆஃப் பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக். கேஷ் புக்கில் கிரெடிட் சைடு அண்டர் காஸ்டிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. கிரெடிட் சைடு என்ன இருக்குது கேஷ் புக்கில், பேமெண்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1500 இருக்கும், அண்டர் காஸ்ட்னா 1000 தான், கம்மியாக இருக்குது, 500 ரூபாய் கம்மியாக இருக்குது. அப்போது பேமெண்ட் சைடு கம்மியாக காமிக்குது, 1500 பதிலாக 1000 தான் காமிக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாஸ்புக்கோடைய வேல்யூ தான் இருக்கும், ரெடியூஸ் ஆகிருக்கும். இங்கே இன்க்ரீஸ்டாக இருந்தால் பாஸ்புக்கோடைய வேல்யூ டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இட் ஷுட் பி சப்ட்ராக்ட். 16th இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் சார்ஜ். இப்போ பேங்க் ஓவர் டிராஃப்ட் லோன் கொடுக்குறாங்க இல்லையா பிஸ்னஸுக்கு, பேங்க்கு, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அமௌண்ட்டை பிடிச்சிட்டே வருவாங்க, அவங்களோட அக்கௌண்ட்லேருந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட் வித்ட்ராயல் காலத்தில் அவங்க மைனஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ ரெடியூஸ்டு பேலன்ஸ். ஸோ பாஸ்புக் ரெடியூஸ்டு பேலன்ஸ்னால் இட் ஷுட் பி சப்ட்ராக்ட். ஃபைனலாக 17th பாயிண்டில் ஃபைனல் பேலன்ஸ் எவ்வளோ, இஃப் ஆன்சர் இஸ் பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவாக ப்ளஸ் அமௌண்ட்டுன்னு இருந்ததுன்னா ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கிரெடிட் பேலன்ஸு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ கேஷ் புக்கோட ஆடு சப்ட்ராக்டு இதெல்லாம் போயிட்டு ஃபேவரபிள் பேலன்ஸாக இருந்தால் ஓகே ஆஸ் பர் பாஸ்புக்குன்னு போட்டுருவாங்க. இஃப் நெகட்டிவாக இருந்ததுன்னா, அதாவது ஓவர் த டோட்டல் அமௌண்ட் இல்லை சப்ட்ராக்ட் அமௌண்ட் வந்து அடிஷன் அமௌண்ட்டோட அதிகமாக இருந்ததுன்னா அன்ஃபேவரபிள் பேலன்ஸுன்னு போடணும் ஆஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஆன்சர் இஸ் அதே வந்து இந்த காலத்தில் இஃப் ஆன்சர் இஸ் பாசிட்டிவ் தென் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அது ஜஸ்ட் ஆப்போசிட். இஃப் நெகட்டிவ் தென் ஃபேவரபிள் பேலன்ஸ். ஓகே, இந்த ரெண்டு காலமும் சேம் எஃபெக்ட் வரும். இஃப் ஆன்சர் இஸ் பாசிட்டிவ் தென் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இஃப் நெகட்டிவ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இப்போ ஃபஸ்ட்டு காலமும் லாஸ்ட் காலமும் சேம் எஃபெக்ட். இஃப் ஆன்சர் இஸ் பாசிட்டிவ் தென் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் அண்ட் இஃப் நெகட்டிவ் தென் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். இதுதான் ஃபைனல் பேலன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டேப்லர் காலத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.